சோல்ஜர்ஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் படத்தை பாத்தீங்க அப்படின்னா பாட்டு சரியில்லை, இல்லைங்க எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்ட்டு பல பேர் சண்டை போட பார்த்திருப்பீங்க. எனக்கு யுவன் வேணாங்க, எனக்கு அனிருத் தாங்க வேணும், என்னன்னா அனிருத் மாதிரி வராதுங்க அப்படின்ட்டு பல பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. பட் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் என்ன பண்ணா, சமீப காலமா இந்த தமிழ் சினிமாவில மோனோபோலியா இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம அனிருத் தான். சோ தலைவனோட மோனோபோலிக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம தலைவன் வந்து செய்யும் சொல்றது தொழில் வித்தைகள் என்னென்ன, அவர் எங்கெல்லாம் எடுத்தாரு, என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்ற தொழில் நேக்கலாம் சொல்லித்தர. எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது யுவன் மிஸ்ஸஸ் அனிருத் அப்படின்றதான் இந்த தெளிவா பார்க்க போறோம். சரி, மியூசிக் பேசியிருந்திருப்பேன். ஸோ வந்து என்ன ஏதுன்றது வீடியோ பார்த்துங்க. என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மோனோபோலியா இருக்கிறது மியூசிக் டானா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் தான். ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னாலே கண்டிப்பா இவரு தான் மியூசிக் போயிட்டு இருக்காரு. அவரு வேணா அப்படின்னு சொன்னாதான் மத்தவங்க எல்லாம் வந்து இந்த ப்ராசஸே கிடைக்குது. சின்ன சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் தான் வந்து மத்தம் எடுத்துக்கிறாங்க. பாவங்க யாரு இருக்குமா, தலைவனே வந்து கடைசியில தன்னை நிரூபிச்சு காட்டுறதுக்கு வந்து உசுரே அப்படின்ட்டு வந்து உசுர கொடுத்து பாடி கஷ்டப்பட்டு தன்னை நிரூபிச்சு காமிச்சு போயிருக்காரு. இப்படி வந்து அனிருத்தோட போட்டி போட பல பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும். இந்த கோல் படம் பாத்தீங்கன்னா வந்து இல்ல வேண்டாம், அனிருத் வேண்டாம், எனக்கு யுவன் தான் வேணும்ட்டு நம்ம வெயிப்பி அண்ணா வந்து அடம் பிடிச்சு போட்டிருப்பாரு. பட் என்ன பிரச்சனை வந்து நம்ம தளபதிக்கும் யுவனுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கும் தெரியுமா? ஒரு மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் கொஞ்சம் காம்பினேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இளையராஜா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மைக் மோகன் படத்துக்கு முன்னாடி நல்லா பாட்டு போடுவாரு. இப்ப அந்த கலெக்ஷனே வச்சிருப்பானுங்க, சீடி வச்சிருப்பானுங்க, மோகன் கலெக்ஷன். இந்த மாதிரி மோகனே பாட்டு போட்ட மாதிரி நக்கல்யா அவனுக்கு மோகன் கலெக்ஷன் அப்படின்னு சீடி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாங்க. அதான் இல்ல தளபதிக்கு யுவன் போட்டது எத்தனை படம் பாத்தீங்கன்னா 2 படம் தான். அதுவும் இந்த படம் 2வது படம். முதல் படம் புதிய கீதை. புதிய கீதையில வந்து இதுல பாட்டுல தான் இருக்கும். அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா, தளபதி நாகானா பட்டு பாட வந்தேன்டா அந்த பாட்டு. அப்புறம் வந்து டன் 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 பிஜிஎம் வரும். அதனால மியூசிக் யூஸ் பண்ணிருப்பேன். ஐயோ காமெடி கேட்டதா என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ரொம்ப வருஷம் கழிச்சு கனெக்ட் ஆகுது இதுதான். இதனாலே வந்து பல சொல்றாங்கன்னா வந்து இல்ல இவர் போடாம இருந்திருக்கலாம், அனிருத்தை கூட்டினாங்க அப்படின்னு பல சொல்றாங்க. காரணம்னா நம்ம யுவன் சங்கர் மியூசிக் பெரும்பாலும் போடுறது யாருக்கு அப்படின்னா தலைக்கு தான். அவர் நிறைய ஹிட்டு கொடுத்தது யாருன்னா தலை தான் ஹிட்டு கொடுத்துருப்பாரு. உதாரணத்துக்கு மங்காத்தா, பில்லா, ஏகன், தீனா இந்த மாதிரி பல படங்கள் ஹிட்டு கொடுத்துருப்பாரு. இதனால என்ன சொல்றாங்கன்னா வந்து இல்ல இவர் வந்து யுவன் வந்து தலையோட கண்ணி, அதனாலதான் வந்து வேணும்ட்டே வந்து ஒரு பாட்டு நல்லா போட்டு கொடுக்கல அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அனிருத்ல தான் பாட்டு போடுவாரு, ஆனா தலைக்கு மட்டும் ஒரு பாட்டே போட்டது கிடையாது. போட்டது வேதாளத்துக்கு போட்டாரு, விவேகத்தை சொதப்பிட்டாரு அப்படின்னா வந்து இந்த பக்கமா சொல்றாங்க. பரவாயில்லையே, ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட மாட்டிட்டு வந்துட்ட. இருந்து ஓடா உள்ளத்தல் மாடி உள்ளத்தல் நீ ஏதாவது சொல்லிட்டு போயிடுற, கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து அவளா அடிச்சுக்கிறாங்க வேற. ஆமா ஓடி அப்படின்ட்டு பல பேர் வந்து சண்டை போட்டுப்பீங்க, அடிச்சுக்குவீங்க, என்ன சொன்னாங்க திருந்த மாட்டேங்குன்னு தெரியும். பட் நான் வந்து ஒரு சண்டை தீர்த்து வைக்க வரல, அதுல வந்து பெட்ரோல் வந்திருக்கேன். வாஸ் பிரச்சனை தீர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா பெட்ரோல் ஊத்துறீங்க. அது பண்ண கேள்றோம் மடையா. அந்த பெட்ரோல் தான் ஸ்டார்ஸ் பேட்டில் கிரவுண்ட். இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரே இருக்கு. இந்த கேம்ல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது ஒரு ஃபைட்டிங் கேம். இதுக்கு முன்னாடி தலை பெருசா தளபதி பெருசான்ட்டு நீங்க வச்சிருந்திருப்பீங்க. பட் இதுக்குள்ள வந்து நம்ம தளபதி வந்து நீங்களே சண்டை விட்டு அடிச்சிக்க முடியும். தமிழ் சினிமா முக்கியமான ஸ்டார்லாம் அவங்களுக்குள்ள சண்டை போடுற மாதிரியான ஒரு கேம் தான் இது. ஆக்சுவலி ஃபைட்டிங் கேம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தின்ட்டு பல ஆக்டர்ஸ் இதுக்குள்ள இருக்காங்க. கேரக்டர் வந்து அவங்க தான், பட் நேம் மட்டும் வந்து அப்படியே வைக்காம ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சூட்டையும் வித்தியாசமான நேமையும் வச்சிருந்திருப்பாங்க. டெவலப்பர் பாத்தீங்க அப்படின்னா அருண் கார்த்திக் என்ற ஒரு தமிழர் தான் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஹிந்தி கேம் வேற. 1.5 வருஷமா அந்த கேம் கஷ்டம் வளைச்சிருக்காரு. இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுல ஃப்ரீயா தான் இருக்கு. யாரா வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் வந்து சொல்றது பண்ணியும் தாண்டி இந்த மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து உருவாக்குவாங்க. ஏன் பாக்குற நீங்க கூட வந்து கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. உண்மை என்ன பண்ணா அனிருத் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸை விட முன்னாடி தேவையான காரணம் அப்படின்னா அவர் வந்து டெக்னிக்கலா வந்து முன்னாடி இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சொல்ல பண்ணா மியூசிக் அப்படின்றது முன்ன மாதிரி இப்ப கிடையாது. அதுக்குன்னு இருக்கிற மியூசிஷியன்ஸை கூட்டு வந்து அவங்கள வாசிக்க விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரதெல்லாம் வந்து பழைய டெக்னிக் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க வந்து எஃப்எல் ஸ்டுடியோவிலயோ லாஜிக் ப்ரோலயோ வந்து நீங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு மியூசிஷியன் இல்லாமலே. என்ன சொல்ற இந்த விஷயம் இப்போ வந்து இல்ல 90s வந்து வந்திருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க வாசிக்கணும் அப்படின்னா
அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை அவசியம் இல்லை. கான்டாக்ட் சாஃப்ட்வேரில் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் லூப்ஸை உள்ளே போட்டு நீங்கள் வந்து கீபோர்டை வாசிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு வந்துடும். எப்படி சொல்கிறது, இந்த கீபோர்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி இல்லை. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. நாதஸ்வரம் வேணுமா நாதஸ்வரம் வாசிக்கலாம், வயலின் வேணுமா வயலின் வாசிக்கலாம், ட்ரம்ஸ் வேணுமா ட்ரம்ஸ் வாசிக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் வந்து லூப்ஸ் மூலியமா வந்து உங்களால வாசிக்க முடியும். அதை நான் வாசி காட்டுறேன் பாருங்க. என்கிட்ட வந்து அந்த கீபோர்டு என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறது மவுஸ் தான். ஸோ மவுஸ்ல என்கிட்ட வாசி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களால் கீபோர்ட்லேயே வந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ வாசிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து அனிருத்தை வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்றத தாண்டி அவரை வந்து ஒரு நல்ல ஒரு கம்போசர் அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் கம்போசிங் அப்படின்றது ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நிஜமாக என்ன யாருன்னா தேவையோ அந்த ரெக்கார்டிங்லாம் தேவையோ மொத்த பேரும் கூட்டு வருவாங்க, பாடுபாட வைப்பாங்க. இவங்க பாட்டு இவங்க வாசிக்க, இவங்க பாட்டு பாட அப்படியே ஓடிட்டு இருக்கும் ரெக்கார்டிங். உதாரணத்துக்கு புது புது அர்த்தங்கள் படத்தில் வந்த கல்யாணமானை கொண்டாடும். ஓ அப்படியா, காசு வைப்பாரோ, சாரி கட் பண்ணுறீங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ரெக்கார்டிங் பண்ணும்போது கோரஸ் பாடுறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, வோக்கல் பாட்டு பாடுறவங்க எல்லாருமே வந்து மொத்தமாக இருப்பாங்க, மொத்தமாக ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. பட் காலப்போக இந்த கம்போசிங் அப்படின்னு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா எல்லாமே ஒரே அர்த்தம் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தனியாக பாட்டு பாட உள்ள அட்டாச் பண்ணிக்கலாம், தனியாக இது பண்ணி கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காலப்போக மாறிடுச்சு. சரியா சொல்லணும்னா இதுதான் வந்து இளையராஜாவுக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லலாம். ஏஆர் ரகுமானோட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த டெக்னாலஜி புதுசு. அந்த டைம் வந்து இந்த மிருதங்கம் ஆசிரியர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. நான் வந்து காதலன் பாட்டு வாசிக்க கூப்பிட்டு மியூசிக் போடுவாங்க, நான் வந்து வாசிப்பேன் நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நோட்ஸ் பண்ண கொடுத்துட்டு டும் 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 அது மட்டும் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணிட்டு போயிட்டேன், எனக்கு காசும் கொடுத்துட்டாங்க, ஒண்ணுமே புரியல, எது கூப்பிட்டாங்கன்னு தெரியல, பட் பாட்டா வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கம்போஸ் பண்றது. அதான் சொன்னா சொல்றது எடிட்டிங் மாதிரி வச்சுங்களேன். முன்னாடி ஒரு ஆக்டர் இருக்காரு, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, முன்னாடி சிஜி இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா பண்ண அவசியம் இல்லை, தனித்தனியாக ஷூட் பண்ணிட்டு எடிட்ல உட்காந்து அட்டாச் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து மியூசிக் கம்போசிங் அப்படின்றது மாறிச்சு. பட் இளையராஜா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல போறது வந்து இல்ல, என்னை பொறுத்தவரைக்கும் ரியலா போடணும், ரியலா வந்து மியூசிக் வாசிகள் வந்து போடணும், அப்பதான் வந்து அது ரியலான இசை. என்னை பொறுத்த ரியலான இசை இல்ல அப்படின்ட்டு இளையராஜா வந்து அப்படி நின்றுகிட்டதுனாலதான் அவரால் அடுத்த அளவுக்கு போக முடியல. இது மட்டும் இல்லாம வந்து நிஜமான ஆளுங்களே போட்டாதான் அவங்களுக்கும் வந்து வருமானம் கிடைக்கும், அதனால அப்படிதான் போட சொல்லுவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. பாயிண்ட் போயிட்டோமா, இது பாயிண்ட் திரும்பி வருவோம். மற்ற மியூசிக் ஆர்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில லூப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அவங்களாம் உட்காந்து ஒவ்வொரு மியூசிக்கா அவங்க தேடணும், கூட்டு வந்து மியூசிக் வாசிக்க வச்சு அந்தந்த நோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அடுக்கணும். பட் நம்ம அனிருத்தனை பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து பல பாடல்களில் வந்து பூந்து விளையாடி உள்ளார். சில மியூசிக் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சில மியூசிக் லூப்ஸ் இந்த மாதிரி மியூசிக் சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அனிருத்தனம் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு சரக்கை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணி இருக்காரு. சரியா சொல்ல அந்த கான்டாக்ட்லயே வந்து என்னோட பேக் இருக்கு, அதுல ஒண்ணுதான் எத்னோ வேர்ல்ட் 6 அப்படின்ற பேக்ல தலைவன் வந்து பல ஹிட்டான படத்துக்கு வந்து இருந்து வச்சிருக்காரு. உதாரணம் சொன்னா ஃபர்ஸ்ட் சொன்னா டாக்டர் கரெக்டா பாருங்க, நான் ரோல் போடுறேன். ஐயோ ராக்கை போச்சு. எத்னோ வேர்ல்ட்ல நேட்டிவ் அமெரிக்கன் வாய்ஸஸ் இருக்கு, நேட்டிவ் ஸ்டைல் சான்ஸ் டிஎம் சிங்க். இதை கிளிக் பண்ணி கரெக்டா பாருங்க பியானோல 3வது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் போடுற கேளுங்க. இது என்னது, இதுதான் டாக்டர் படத்தோட பிஜிஎம்ல வர்றது. இது வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான், மத்தெல்லாம் இருக்கும் மத்ததான் இருக்குது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு காட்டுற பாருங்க, குறுகுறு இருக்கா. இப்ப அடுத்தது பாருங்க. இந்த பேக்ல தான் தலைவன் இந்த டாக்டர் படத்துல பிஜிஎம் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. இது மட்டுமா, நாட் ஒன்லி டாக்டர் ஆல்சோ ஆண்டவர் மூவி இன்க்ளூட். இப்போ வந்து ஆண்டவருக்கு விபூதி எடுத்த தருணம். சரியா சொல்லணும்னா இங்க இது நாயகன் மீண்டும் வர 8 திக்கும் பயம்தானே. இதுவும் எங்க இருந்து இங்க இருந்து உருவதான். தலைவன் ஆச்சு என்ன பண்ணுங்க புதுசா போடல, இருக்கிற மியூசிக்கை வந்து வெறும் அப்படி அமைக்கிருக்காரு, அதான் மியூசிக் வந்திருக்கு பாருங்க.
இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற லூப் தான் ஓகேவா. இதில் இருக்கிற அந்த சாம்பிள் மியூசிக்கை தான் தலைவன் எடுத்து பயன்படுத்தி உள்ளார். இதனால தலைவன் வந்து புதுசாக யோசிச்சுலாம் போடல, இந்த சாம்பிளை எடுத்து யூஸ் பண்ணி அவர் கரெக்டாக கம்போஸ் பண்ணிக்கிட்டார். இது மட்டும் தான் பார்த்தோன்னா நிறைய இருக்குது. ஓகே, அப்போ இந்த மியூசிக் பாருங்க. இந்த மியூசிக் யார் இது? இந்த மியூசிக் கேட்டிருக்கு இந்த மியூசிக் நான். ஏய், இது அந்த ஜித்தோட மியூசிக் நினைக்கிறேன், தெரிஞ்சு இதுதான். இது பேட்டையில் வரும் தெரியுமா, அந்த மியூசிக் தான் இது. நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த வில்லனுக்கு தீம் வந்து தெரியுமா, அந்த தீம் தான் இந்த தீம். பக்கத்துல மியூசிக் இருக்கு பாருங்கள. இது வந்து ஏதோ காமெடி மியூசிக்கில் வரும். பட் எந்த மியூசிக் நான் பற்றி ஞாபகம் வரல. மேபி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. அடுத்து யார்கிட்ட அப்படின்னா நம்ம தளபதி கிட்ட. ஐயா அது வந்து இதுதான் பாருங்க இருக்கா கரெக்டா. நவீனா யூரோப்பியன் எத்திக் வாய்ஸஸ்ல தான் வந்து இது இருக்குது. எங்க இருக்கு இது இல்ல வந்துருச்சு. இதேதான் மறுபடியும் போற பாருங்க. இந்த மாதிரி வந்து பல சாம்பிளை எடுத்துதான் நம்ம அனிருத் வந்து ராக் ஸ்டாராக மாறி உள்ளார். சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும், அது படம் நல்லா இருந்துச்சுன்னா இதுவும் சரி ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்றது பெரும்பாலான டைரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னா எஸ் இப்ப இருக்கிற பெரும்பாலான யூஸ் பண்றாங்க. பட் அதிகமா பேக்கை யூஸ் பண்ணி அதுல வந்து அல்ட்ரா லெஜெண்டா மாறினதுன்னா நம்ம அனிருத் தான். இவரு அனிருத் தான் பண்றாங்க இல்ல, அனிருத் மட்டும் இல்லாம பல புது மியூசிக் பண்றாங்க. உதாரணத்துக்கு இந்த மியூசிக் கேளுங்க. இந்த பாட்டுங்க வந்திருக்கு, கமலா கல்லாசா அந்த பாட்டுல வந்திருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மியூசிக் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க, யூஸ் பண்ணா இது பண்றாங்க. சரி சொல்லணும்னா பாட்டுக்கு சேர்த்துக்கு மட்டும் புதுசா யூஸ் பண்ணுவாங்க. இல்ல படத்துல மியூசிக் தான் வருது, ஏதாவது காமெடி மியூசிக் வருதுன்னா இந்த மாதிரி பேக் வந்து உள்ள போட்டுருவாங்க. இந்த மாதிரி காமெடிக்குமே வந்து பல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு காரணம் தான் இந்த மாதிரி பேக் எல்லாம் யூஸ் பண்ணி வெளிநாட்டு சாக்கெல்லாம் பயன்படுத்தினால்தான் நம்ம 20 நாளா வந்து பல படம் டக்குன்னு போட முடியுது, பழைய இருக்க முடியுது. பட் இதே நம்ம யூஸ் ஆகிறத முடியலையா பண்ணலையா கேட்டீங்கன்னா அவரும் சில யூஸ் பண்ண இருக்காரு. பட் இவர் வந்து சில வந்து புதுசா ஓனா ட்ரை பண்றாரு. இன்னைக்கு தாங்க யுவன் வந்து சொல்றீங்க, முன்னொரு காலத்துல வந்து தலை வேற வந்திருக்காருங்க. அந்த பல யுவனே இல்லைங்க. சரியா சொல்லணும்னா நான் சொல்றது இப்ப இந்தியன் 2 ஸ்டோரி பேர் பண்ண தெரியுமா, வீடியோ பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அந்த வீடியோக்காக வந்து நம்ம சித்தார்த்தா எந்த படத்துல இருக்காரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வீரல் தேடும் பொழுதுதான் எனக்கு வந்து ஓய் அப்படின்னு படம் கிடைச்சிது. ஓயேவா வா ஓயா ஹோட்டல்லாம் இல்ல ஹோட்டல் பேர்ல சொல்றேன். இந்த படத்துல எண்டிங் சீன்லாம் பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் மியூசிக் வேற லெவல்ல போட்டிருப்பாரு. அந்த சீனுக்கும் அந்த மியூசிக் என்ன கண்ணில் தண்ணி எழுதி அந்த எடிட் பண்ணும்போது அழுகுறான். ஏய் அழுவலடா அந்த அளவுக்கு மனுஷன் வந்து வேற லெவல்ல இருந்திருக்காரு. பட் இப்போ வந்து அவர் எப்படி சொல்றது, நான் வெக்கேஷன் ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒர்க் பண்ணாரா இல்ல வந்து இதுக்கு டெடிகேஷன் ஒர்க் பண்ணாம அப்படி விட்டாரா அப்படின்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது எப்படி சொல்றது, இவன் வந்து பழையபடி இல்ல, இப்ப ஸ்டார் பல மியூசிக் போடல, ஸ்டார்ல நாடா அது பழையது போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு இதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா பச்சை மட்டம் சாங் வந்திருக்கும். அந்த மியூசிக் போடுறது நம்ம இவன் தான். ஆமா மறந்தே போச்சுடா. இந்த மாதிரி சின்ன படத்துக்கு மிகப்பெரிய இட்டு கொடுத்த அப்படின்றதுனால இந்த மாதிரி பெரிய படங்களை ஏன் வந்து கண்டுக்காம விட்டாரு அப்படின்னு தெரியல. ஒரு வேலை இருக்குமோ. நான் காமெடி சாம்பிள் வந்து பல இடத்துக்கு விட்டேனா, இன்னும் நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. இதுவே வந்து 23 GB இதை ஏற்ற முடியாம லேப்டாப் கண்டு விட்டுருச்சு. இந்த கேம் ஒத்துக்கூடா அந்த கேம் ஒத்துக்கூடா அப்படின்ட்டு இந்த மாதிரி பல பேக் கண்டிப்பா மன்னங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள நிறைய இருக்குது. இதே டைம் பாத்தீங்க அப்படின்னா மற்ற மியூசிக் ஆர்டிஸ்டுக்கு விட நம்ம அனிருத் அண்ணா வந்து ஒரு படத்துக்கு கொடுக்குற எடிகேஷன்றது கொஞ்சம் அதிகம் தான். இந்தியன் விட்டுருங்க. பட் லியோவில் பாருங்க, லியோவில் பாத்தீங்க அப்படின்னா அனிருத் வந்து தேவை இருக்கோ தேவை இல்லையோ மனுஷன் ஏகப்பட்ட பாட்டை அடுத்து தள்ளி இருப்பாரு. காப்பின்னு சொல்லிக்க என்ன வேணா சொல்லிக்க, எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். இந்த படம் ஓட வைக்கிறது என்னோட பொறுப்பு, நான் வரண்டா நான் இறங்குறேன் அப்படின்ட்டு தலைவன் ஏகப்பட்ட மியூசிக் வந்து அடிக்க இருப்பாரு. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்ட்டு படத்துல வந்து தேவை பயங்கரமா பண்ணிருப்பாரு. இது மட்டும்
சொல்லட்டுமா, இந்த ஜெயிலர் படம் பாத்தீங்க அப்படின்னா பாஸ் அது 1 hour ரீல்ஸ். இது 1 hour ரீல்ஸா? ஆமா பாஸ், பாட்டு போய் நடந்தா வராங்க தவிர எதுவுமே பண்ண மாட்டேங்க பாஸ். ஏற்று மூட்டு கம்பியா, தலைவர்கிட்ட சண்டை போகாதியா. முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனிருத்தோட மியூசிக் தூக்கிட்டீங்க அப்படின்னா படம் வந்து எப்படி சொல்றது, இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே நம்ம அனிருத்தோட மியூசிக் தான். இந்த அளவுக்கு டெடிகேஷனோட மற்ற மியூசிக் போடுறாங்கன்னா இல்லை அப்படி சொல்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மியூசிக்ன்றது இவர் கொடுக்குறாரு மற்றவங்க கொடுக்கல அப்படின்றத விட மற்றவங்க நல்லா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம், குறை சொல்ல. பட் இவரும் நல்லா ஒர்க் பண்றாரு அப்படின்னு தான் சொல்றேன். அது மட்டும் வந்து மற்ற மியூசிக் அரசியல் வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா மியூசிக்ன்றது ஒரு கிரியேட்டிவ் ஜாப். என்னதான் தோணாலும் நம்ம ஊர் சொல்றது இதுல கிணறா தோணத்தோட வந்து தண்ணி வர்றதுக்கு கிணறு தண்ணி வர மாட்டேங்குது. ஸோ 7 தாளம் தான் 7 ராகம் தான். ஸோ வந்து இந்த 7 ராகத்தையும் 7 தாளத்தையும் என்னதான் கஷ்டப்பட்டு மாத்தி மாத்தி போற மியூசிக் கொடுக்க முடியும். ராகம் 7ஆ? அது தெரியல, 16 இல்ல? அது நான் சொல்ல, எங்க அண்ணன் சொன்னாரு 7 தாளம் தான் 7 ராகம் தான். 7 ராகம் தான் 7 தாளம் தான். ஸோ வந்து சுரங்கள் தாளங்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறது கம்மி தான். பட் அதே மாற்றி மாற்றி தான் மியூசிக் கொடுக்க முடியும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ தான் வந்து கொடுக்க முடியும். அது தானே வந்து இங்கே தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரா பக்கம் போயிட்டாராமா, அந்த பக்கம் போயிட்டு அங்கேயும் மியூசிக் போட்டு கேட்டு ஆடிட்டு இருக்காரு. இப்ப மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே. ஸோ இது மட்டும் இல்லாமல் மனுஷன் என்ன பண்ணா மோனோபோலி அப்படின்றது, ஒரு மனுஷன் மோனோபோலின்றது இப்போ எப்பயுமே அவர் தான் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. முன்னொரு காலத்தில் மோனோபோலியாக தான் பல ஜாம்பவான்களே வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம MS விஸ்வநாதன் எடுத்துக்கலாம், தில்லு முள்ளு அந்த நேரத்தில் அவர் தான் டாப்ல இருந்தாரு. அப்போ இளையராஜா எடுத்துக்கலாம், இளையராஜா பீட் பண்ண யாருமே வரல. சோக பாட்டுனமா அதுக்கும் பாட்டு இருக்கு, சந்தோஷத்துக்கு பாட்டுமா பாட்டு இருக்கு, காமெடிக்குமா பாட்டு இருக்கு. அப்படியே அதுக்கு அவரை வீட்டுல வந்தாதான் ஏஆர் ரகுமான் ஏன் டச்சே பண்ணிக்க முடியல. நம்ம யாரிஸ் மாமா வந்து குறுக்க வந்து சண்டைகளாம் போட்டாரு. அடுத்து ஏஆர் ரகுமான் வந்தாரு. ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. பட் அவருமே கோர்ஸ் ஃபீல் ஆயிட்டாரு. ஏஆர் ரகுமான் ஆஸ்கார்லாம் வாங்கி மேல போயும் இன்னைக்கு வந்து சொல்றது அவரை பீட் பண்ணி வந்தா மணிருத்து. இது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் தேவை விட்டுக்க முடியாது. ஒரு வருஷத்துல வந்து பல படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்லாம் சொல்லப்படுது. மோனோபோலி அப்படின்றது என்னைக்கும் நிலவரம் கிடையாது. முக்கியமா கிரியேட்டிவ் ஜாப்ல யாருமே வந்து ரொம்ப நாளைக்கு இழக்க முடியாது. எத்தன் இருப்பான், ஜித்தம் இருப்பான். பொதுவாக சொல்லுவாங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேகமா ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் நீ வந்து வேகமா ஓடினாலும் ஒன்ன வீழ்த்துறதுக்கு ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வரதான் செய்வான், அவனை வீழ்த்துக்கு ஒருத்தன் காரில் வரதான் செய்வான், அவனை வீழ்த்துக்கு ஒருத்தன் ஃபைட்ல வரதான் செய்வான். ஸோ காலங்கிறது போய்தான் இருக்கும். உடனே வந்து அனிருத் வேஸ்ட் இது சொல்றது, இது என்னன்னா வன்மா மாறுது. அனிருத் பாட்டை மட்டுமே கேட்டுட்டு அனிருத் வந்து வேஸ்ட்டுங்க, இங்க பாருங்க பாய் வந்து பாட்டு போட்டு வட்டாரு இவ்வளவு மாதிரி வருமா அப்படின்லாம் வந்து பல பேர் சொல்றதை கேட்டிருப்போம். ஸோ ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, நம்ம யுவனால என்ன முடியுமோ அதுதான் போட்டிருக்காரு தவிர இதுக்காக அவரு தான் நல்லா இருந்திருக்கும் இவரு தான் நல்லா இருந்திருக்கும் என்னால அவரை மாதிரி வராது அப்படின்னு வந்து சொல்றது ஒரு நிதர்சனம் இல்லாத ஒண்ணுதான். பட் சொல்ல முடியாது, இதனால தான் போட்டு இருந்திருப்பாரு, அதான் சொல்றேன். படம் தான் சொல்ல வரீங்க தெரியலையப்பா. ஓகே அனிருத் உண்மையிலே வந்து கோட்ல இருந்தாருன்னா பிளஸ்ஸா இருந்திருக்குமா மைனஸா இருந்திருக்குமா அது கெத்தா இருந்திருக்குமா அப்படின்றத கால் மாசம் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த ஆன்லைன்ல சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள்லாம் வந்து இது அனிருத் இருச்சிருக்கலாம், அனிருத் ஏன் தூக்குனீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க தெரியுமா. இந்த விஷயங்கள் நாளைக்கு மாத்தி இருந்தா வேற மாதிரி மாறி இருக்குமா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வியான விஷயம் தான். நான் சொன்னா சந்திரமுகி படம் பார்த்திருப்பீங்க, சந்திரமுகி மியூசிக் போட்டு வித்யாசாகர், சந்திரமுகி 2 போட்டது வந்து கீரவாணி. அவரை தூக்கிட்டாங்கன்னா உடனே நீங்க எதுக்கு அவரை தூக்குனீங்க, உங்களுக்கு வந்து வேண்டே பண்றீங்க அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியன் 2ல நம்ம ஏஆர் ரகுமான தூக்கிட்டு நீங்க ஏஆர் ரகுமான தூக்குறீங்க, நீங்க அனிருத் வச்சிருக்கீங்க அப்படின்னு பல பிரச்சனை பண்ணாங்க. ஒருவேளை இந்த படத்துல இவனையும் தூக்கிட்டு, ஏன்னா டீம் வந்து நம்ம விபிஎன் இவனை தூக்கிட்டு நம்ம அனிருத்தை போட்டிருந்தா அங்கேயும் பிரச்சனை பண்ணிருப்பாங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏதாவது அனிருத் பெஸ்டா இவன் பெஸ்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறத காமெண்ட்ஸா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இதுக்கு இதே மாதிரி என்ன வீடியோ போடலாம், ஏது வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறத காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதை போட ட்ரை பண்றேன். எனக்கே மியூசிக் இதெல்லாம் தெரியாது, ஆனே ஒரு கத்துக்குட்டி தான், சும்மா தெரிய பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிகிறது. இன்னும் டீப்பா பார்த்தா இருந்தா மாட்டானுங்க தெரியல. போற சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.